கட்சியினுடைய ஹையார்கி. ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, பொருளாளர் வர்றாங்க, அவைத்தலைவர் இருக்காங்க, அந்த ஹையார்கி. அதற்கு பிறகு முதன்மை செயலாளர், அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர்கள். இது ஹையார்கி. முதன்மை செயலாளர் நேரடியாக எல்லா மாவட்டங்களின் நிர்வாகத்துக்குள்ள முழுமையாக அவர் வரல. அந்த முழுமையான நிர்வாக கட்டமைப்பை இப்பொழுது செய்து கொண்டிருப்பது கட்சியினுடைய பொருளாளர் இருக்கிற. முக்கியமாக ஒரு டீம் போட்டிருக்காங்க. அவங்க தான் மாவட்டங்கள் பூரா நிர்வாகத்தை கவனித்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் இப்போ திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் முழு கவனம் இருக்கிறதுனால டீம் செட் பண்ணி பிரச்சனை இருக்கிற எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இந்த டீம் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தேர்தல் வருகிற நேரம் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஒருங்கிணைப்பு என்பதும் இந்த நிர்வாக கட்டமைப்பு என்பதும் அரசியலில் மட்டுமில்லை, குடும்பம் துவங்கி நாம் இருக்கிற எல்லா அலுவலகங்களிலும் பயன்படுத்தக்கூடியது ஒன்று, பின்பற்றக்கூடியது ஒன்று. சட்டத்தின்படி ஒரு பைலாஸ் ஒரு பைலாஸ் வச்சிருக்காங்க. அந்த பைலாஸ்க்கு உட்பட்டு ஒரு கட்சியில் இருக்கிறவங்க நடக்கணுமா, இல்லை அதை மீறி நடந்தால் கேள்வி கேட்காம இருக்க முடியுமா?